அடியனுக்கு இதில் ஒரு சந்தேகம், ஒரு தயக்கம் உள்ளது. அது என்ன சந்தேகம், என்ன தயக்கம்? இந்த லௌகீகத்திலிருந்தும் வெளி உலகத்திலிருந்தும் விடுபட்டு நம்மை நாமே பகவானை சென்றடைய செய்வது கடினமாக இருக்கும் பொழுது மற்றொரு ஜீவாத்மாவையும் நம்முடன் அழைத்துச் செல்லும் பொறுப்பை ஏற்றிருப்பது கடினம் அல்லவா? அப்படி நினைக்காதே கோரேசா. நம்மை மட்டும் உய்விப்பதற்காக ஏற்பட்டதல்ல வேதங்களும் தமிழ் பாசுரங்களும். முக்தியை பெற்று நாம் மட்டுமே பகவானை சென்றடைய வேண்டும் என்று நினைப்பது சுயநலமாகிவிடும். நம்மை சுற்றி எத்தனையோ பேர் எத்தனையோ ஜென்மங்களாக பிறவிக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் உய்விப்பதற்காகத்தானே தமிழ் பாசுர பாடசாலைகளை நிறுவியுள்ளோம். அவர்களுக்கும் ஞானத்தை புகட்டுகிறோம், அதற்காக போராடுகிறோம். அதனால் நம் சிந்தனையில் சுயநலத்தை தாண்டி பொதுநலம்தான் இருக்க வேண்டும். உலக மக்களை பிறப்பு இறப்பு என்ற கர்ம பந்தத்திலிருந்து காப்பாற்ற நாம் எத்தனை பிறவிகள் வேண்டுமானாலும் எடுக்க தயாராக இருக்க வேண்டும். பகவான் கண்ணனும் இதையேதான் கூறுகிறார். என்னை பற்றிய இந்த உன்னத ஞானத்தை யார் ஒருவன் மற்றவருக்கு எடுத்துரைக்கிறானோ அவனே எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று அர்ஜுனனுக்கு கீதையில் உபதேசிக்கிறார். அவ்வகையில் நாம் பகவானுக்கு பிரியமானவராக இருக்க வேண்டும் என்றால் சுயநலத்தை விடுத்து பொதுநலத்தோடு திகழ வேண்டும். மேலும் நம் இருவருக்குமே வாய்த்துள்ள சகதர்மிணிகள் போற்றத்தக்கவர்கள். நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மையே, அதை அடியேனும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் என்னவோ தெரியவில்லை, சமீப காலமாக ஜமீன் பொறுப்பில் அடியனுக்கு அதிக நாட்டம் செல்வதில்லை. ஏதோ அடியனுடைய நேரங்கள் எல்லாம் பௌதீக விஷயத்திலேயே வீணாவது போல் தோன்றுகிறது. அனைத்தையும் துறக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் மேலோங்கி இருக்கிறது. உன் எண்ணம் நியாயமானதுதான் குரேசா. ஆனால் அதற்காக எல்லோரும் எல்லாவற்றையும் உதறித் தள்ளிவிட்டுத்தான் பகவத் சேவையில் ஈடுபட வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அவர்களிடம் சேர்ந்துள்ள அந்த செல்வத்தை, அந்த லக்ஷ்மியை பெருமாளின் கைங்கரியத்திற்காக செலவிடலாம். அதுவும் ஒரு உயர்ந்த சேவைதான். நமக்கு ஒன்றுமே இல்லை என்று சிலர் அனைத்தையும் துறந்துவிட்டு காட்டுக்கு செல்லலாம். ஆனால் அவர்களை விட அனைத்தும் இருந்தும் அதிலெல்லாம் பற்றில்லாமல் நித்தியம் அந்த பகவானின் ஸ்மரணத்திலேயே வாழ்ந்து அனைத்து ஐஸ்வர்யங்களையும் பெருமாளின் சேவையில் ஈடுபடுத்துபவனே உண்மையில் உன்னத சிரேஷ்டன். அவ்வகையில் நீதான் உண்மையான துறவி கூரேசா. என்னடா இவள் தன் அகத்துக்காரரை பற்றி தானே பெருமைப்பட்டுக் கொள்கிறாளே என்று நினைத்துக் கொள்ளாதே. நீ சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் ராமானுஜர் அண்ணா மேன்மையானவர் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். உன் அகத்துக்காரரை ஒரு விதத்தில் மெச்சினால் என் அகத்துக்காரரை வேறொரு விதத்தில் மெச்ச வேண்டும். என் ஜாதகத்தில் தோஷம் இருக்கிறது என்று தெரிந்தும் அதன் விளைவுகளை பற்றி அறிந்தும் என்னை கைப்பிடித்திருக்கிறார். கல்யாணமே வேண்டாம் என்றிருந்தவர் வேண்டும் வேண்டாம் என்பதெல்லாம் நம் கையிலாயிருக்கிறது. அவன் ஆட்டி வைக்கிறான், அதற்கு தகுந்தவாறு நாம் ஆடிக்கொண்டிருக்கிறோம். இன்று போல் என்றென்றும் பகவான் உனக்கு கொடுத்துள்ள செல்வத்தை பெருமாளின் சேவையில் பாசுர பாடசாலைகள் நிறுவுவதில் பயன்படுத்து. சம்பிரதாயம் வளர உன்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய். பகவானுக்கு கண்டருளப் பண்ணிய பிரசாதத்தை மக்களுக்கு வாரி வழங்கி அவர்களின் பசியை போக்கி ஆத்ம சுத்தியை அடையும்படி செய். இவ்வகையில் நிச்சயம் நீ அந்த பெருமாளின் கடாட்சத்திற்கு தகுதியுள்ளவனாவாய் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. என் அகத்துக்காரருக்கு எப்பொழுதுமே மற்றவர்களை பற்றிய சிந்தனைதான். அவர் அவ்வளவு மேன்மையானவர். திருப்புட்குழியில் வேதாந்தங்களை பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன். பகவானின் கல்யாண குணத்தில் லயித்திருக்கும் உங்களுக்கு வேதாந்த பாடம் சுவைக்கிறதா? வேதாந்தமாக இருந்தாலும் அது பகவானை பற்றித்தானே மறைமுகமாக எடுத்துரைக்கிறது. வேதாந்தத்தில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள பகவானின் பெருமைகளை வெளிக்கொணர வேண்டும் என்பதற்காகத்தான் அடியேன் வேதாந்தம் பயில்கிறேன். மேலும் திருக்கச்சி நம்பி சுவாமிகளின் மடத்தில் அடியேன் தங்குவதால் சிறிது நேரமே ஆனாலும் அவரின் இனிமையான குரலினால் பாசுரங்களை சேவிப்பதாலும் அதற்கு தக்க விளக்கங்களை அவர் திருமுகம் மலர்ந்து தெரிவிப்பதாலும் அடியேனின் மனதிற்கு வேதாந்தத்தால் ஏற்பட்ட வறட்சிக்கு வைணவ வளம் கிடைக்கிறது.
அடியேன் இங்கு வரும் 2 நாட்களில் கூட பாடசாலையில்தான் பெரும்பகுதி நேரத்தை ஒதுக்குகிறேன். இதில் தஞ்சாவுக்கு சற்று வருத்தமும் கூட. என்ன சுவாமி, மனம் விட்டு எல்லாம் பேசியாகி விட்டதா? புறப்படலாமா? பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. இருப்பினும் இந்த அளவிற்கு என் ஆசான் ராமானுஜருடன் அளவலாவியதே அடியேனுக்கு மகிழ்ச்சி. சரி, நீங்கள் பேசிவிட்டீர்களா? புறப்படலாமா? இன்னும் சற்று நேரம் பொறுத்து புறப்படுவோமே. தஞ்சாவுடன் பேசிக் கொண்டிருப்பது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. அதுதானே பார்த்தேன். சம வயதுள்ள 2 பெண்கள் சந்தித்தால் சுவாரஸ்யத்திற்கு கேட்பானேன். முதல் சந்திப்பிலேயே இருவரும் இவ்வளவு நெருக்கமானது மிகவும் ஆச்சரியம்தான். உண்மைதான். இந்த குறுகிய சந்திப்பிலேயே ஒரு விஷயம் புரிந்து கொண்டேன். அது என்ன? நீங்கள் இருவரும் எப்படி ஒருவர் மீது ஒருவர் வாஞ்சையுடன் இருக்கிறீர்களோ அதே போல்தான் நானும் தஞ்சாவும் இருக்கிறோம். இனி அடிக்கடி சந்திப்பது என்று தீர்மானித்திருக்கிறோம். 2 பெண்கள் சேர்ந்து தீர்மானித்து விட்டால் பிறகு அந்த பரந்தாமனே வந்தாலும் மாற்ற இயலாதே. உங்கள் நட்பு நன்றாக வளரட்டும். அம்புஜம், சுவாமி, உட்கார் உட்கார். அம்புஜம், என்ன ஏதோ மும்முரமாக வேலை நடந்து கொண்டிருப்பது போல் தெரிகிறதே. ஆம் சுவாமி, நம் அகத்து குழந்தை கோபாலகிருஷ்ண விக்கிரகத்திற்காக இந்த மெத்தை தலையணையை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். ஓ, அற்புதமான சேவை. எங்கே அந்த தலையணையை அந்த தொட்டிலில் வைத்து சரியாக உள்ளதா என்று பார். ஆஹா, மிகவும் அருமையாகவும் கன கச்சிதமாகவும் வடிவமைத்திருக்கிறாய். நீ செய்த சேவையால் இந்த பாலகிருஷ்ணன் நிச்சயம் அகம் குளிர்ந்திருப்பான். தங்கள் வாக்கை கேட்டதும் எனக்கு பெரும் உகப்பாக இருக்கிறது சுவாமி. அம்புஜம், உன்னை நினைத்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். நமக்கு இதுநாள் வரை புத்திர பாக்கியம் இல்லை என்பது என்னவோ உண்மைதான். உன்னை சமாதானப்படுத்த அந்த பகவானையே நம் குழந்தையாக பாவித்து வாழ்வதையே எம்பெருமான் விரும்புகிறான் போலும். ஆகவே கண்ணனை நம் குழந்தையாய் மானசீகமாக எண்ணிக்கொள் என்று அன்று உன்னிடம் சொன்னேன். அதை நீ ஏற்றுக்கொண்டு மிகவும் சிரத்தையாய் அவ்வாக்கை மனதில் நிறுத்தி மிகப்பெரிய மனவியாகுலத்திலிருந்து நீ வெளியே வந்திருக்கிறாய். அதன் வெளிப்பாடாக அந்த கண்ணனை குழந்தையாக பாவித்து இந்த மெத்தையை வெகு நேர்த்தியாக தயாரித்திருக்கிறாய். நிச்சயம் உன்னை பாராட்டி ஆக வேண்டும். என்னை சமாதானப்படுத்த தாங்கள் சில வார்த்தைகளை அன்று சொன்னாலும் எனக்கு அதுவே வேத வாக்காக தோன்றியது. அதை மனதில் கொண்டு வாத்சல்ய பாவத்தோடு பாலகிருஷ்ணனுக்கு சேவை செய்யும் போது ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு எனக்கு ஏற்படுகிறது சுவாமி. நம் அகத்து கண்ணனுக்கு என்று ஏதாவது செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்ற ஆவல் மேம்பட்டு எழுகிறது. உன் மனோபாவம் மிகவும் உத்தமமானது, ஆனால் அரிதானது. ஒரு விதத்தில் இது போன்ற பாவனை மிக சரியானது என்றே சொல்வேன். அம்புஜம், ஒருவேளை உண்மையாவே நமக்கு ஒரு குழந்தை இருக்கிறது என்று வைத்துக்கொள். அக்குழந்தை ஒரே விதமான மனப்பாங்கோடு இருப்பது என்பது சாத்தியமல்ல. காலம் ஆக ஆக உன் சொல்படி கேட்காது குழந்தை உன் மனதிற்கு மாறாக நடக்கும் சூழ்நிலை ஏற்படலாம். இன்னும் சொல்ல போனால் வளர்ந்த குழந்தையானது தான் செய்ததுதான் சரி என்று விவாதிக்க கூட செய்யலாம். அதாவது நீ பார்த்து வளர்த்த குழந்தை உன் விருப்பப்படியே இருக்கும் என்று சொல்வது மிக கடினம். ஆனால் இந்த விக்கிரக கண்ணனோ என்றும் நீ இட்ட வழக்காக உன் விருப்பத்திற்கெல்லாம் ஆட்பட்டவனாக, உன்னை என்றும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பவனாக
சேவை சாதித்துக் கொண்டிருப்பான். அது இன்றைக்கோ நாளைக்கோ மட்டுமல்ல, நம் கால பரியந்தம் வரைக்கும் நடக்கும். பகவானுக்கு அச்சுதன் என்ற ஒரு திருநாமம் உண்டல்லவா? அதற்கு என்ன பொருள்? சுதன் என்றால் மாறுபவன், அச்சுதன் என்றால் என்றும் மாறுபடாதவன், தன் வார்த்தையிலிருந்து சற்றும் பிறளாதவன், சத்திய சங்கல்பன் என்று பொருள். நாம் எப்படி அவனை பாவிக்கிறோமோ அப்படியே நிலை நின்று நம் அபிலாஷைகளை நிறைவேற்றி தருபவன், நம் வாழ்க்கையை பயனுள்ளதாக மாற்றுபவன். சரியாக சொன்னீர்கள் அரையரே. அடடே, வாருங்கள் வாருங்கள் பெரிய நம்பிகளே, நமஸ்காரம். நமஸ்காரம். வாருங்கள். நமஸ்காரம். நமஸ்காரம் அம்மா. இப்படி அமர்ந்து கொள்ளுங்கள். தாங்கள் திடீரென்று அடியனின் அகத்திற்கு விஜயம் செய்தது மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. அடியேனுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. வந்ததில் இப்படி ஒரு அரிய பிரசங்கத்தை கேட்க நேர்ந்ததே. பாசுரங்களுக்கு பாவங்கள் பிடிப்பதில் தாங்கள் வல்லவர் என்பது அனைவரும் அறிந்தது. ஆனால் பகவானின் பந்தத்தை பக்குவமாய் வர்ணிப்பதிலும் கை தேர்ந்தவர் என்பதை அடியேன் இன்றுதான் அறிந்து கொண்டேன். போன வாரம் முழுவதும் அடியேன் உபன்யாசம் செய்து கொண்டிருந்தேன். தங்களின் நல்வார்த்தைகளை செவிமடுக்கும் போது தாங்களும் ஒரு சில நாட்கள் கோயிலில் பிரசங்கம் செய்திருக்கலாம் என்று தோன்றுகிறது. என்ன பெரிய நம்பிகளே, தங்களின் பிரவாகமான உபன்யாசம் எங்கே? அடியேன் எங்கே? தங்களின் உபன்யாசம் செவிக்கு தேனமுது. அதை அனுதினமும் பருகுவோர் கணக்கில்லாதவர்கள். தங்கள் பிரசங்கத்தோடு அடியேனை ஒப்பிடலாமா? நிச்சயமாக தாங்கள் அடியேனை விட ஒரு படி மேலாகவே திறமையாக சொல்லக்கூடியவர்தான். அதில் சந்தேகமே இல்லை. காரணம், தாங்கள் அபிநயம் செய்து பகவானின் லீலைகளை செயல் வடிவமாக காட்டக்கூடியவர். எந்த அளவிற்கு பகவானின் கல்யாண குணங்களை மனதில் ஸ்மரணம் செய்திருந்தால் அதை அனைவருக்கும் புரியும் வண்ணம் அற்புதமாக வெளிப்படுத்த முடியும். எனவே ஆழ்ந்து உணர்ந்து அனுபவித்து அந்த அனுபவத்தை மற்றவர்க்கும் பகிர்வதால் நிச்சயம் தாங்கள் பிரசங்கத்திலும் வல்லவராக இருப்பீர்கள் என்பதில் எள்ளளவும் அடியேனுக்கு சந்தேகம் இல்லை. போதும் பெரிய நம்பிகளே, தங்களிடம் வாதிட்டு ஜெயிக்க முடியுமா? சரி, நீங்கள் உரையாடிக் கொண்டிருங்கள். நான் சென்று அருந்துவதற்கு மோர் கொண்டு வருகிறேன். இருக்கட்டும், அடியேனுக்கு இப்பொழுது எதுவும் வேண்டாம். என்ன பெரிய நம்பிகளே, அகத்திற்கு வந்துவிட்டு மோர் கூட அருந்த மாட்டேன் என்றால் எப்படி? இல்லை அரையரே, தற்பொழுது அகத்திலிருந்துதான் வருகிறேன். போஜனமும் இப்போதுதான் ஆயிற்று. சரி, இன்று மடத்திற்கு சென்றீர்களா? ஆச்சாரியரை சந்தித்தீர்களா? சென்றிருந்தேன் அரையரே. ஆச்சாரியரையும் தரிசித்தேன். அதே நேரத்தில் இன்று நம் மடத்தில் நடந்த ஒரு நிகழ்வை சிந்தித்தபடியே இருந்தேன். தங்களிடம் அதை பற்றி பேசிவிட்டு செல்லலாம் என்றுதான் இங்கு வந்தேன். அப்படி என்ன நிகழ்வு சுவாமி? ஒன்றுமில்லை. இன்று அடியேன் ஆச்சாரியரை வித்தியாசமான மனோநிலையில் சந்திக்கும்படி ஆகிவிட்டது. தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் நம்பிகளே? ஆம் அரையரே, ஆச்சாரியர் மனதில் ஏதோ ஒரு சங்கடம், ஒரு நெருடல் தொக்கி நிற்பதை அடியேன் இன்று உணர்ந்து கொண்டேன். ஆனால் அது எதனால் என்று தெரிந்து கொள்ள முடியவில்லை. என்ன பெரிய நம்பிகளே, தாங்கள் தான் எப்போதும் ஆச்சாரியரின் கூடவே இருந்து அத்தனை கைங்கரியங்களையும் செய்து வருகிறீர். ஆச்சாரியரும் தம் உள்ளத்தின் விருப்பங்களை எல்லாம் தங்களிடமும் திருக்கோஷ்டி நம்பியிடம்தான் அதிகம் பகிர்ந்து கொள்வார். அது என்னவோ வாஸ்தவம்தான். என்றாலும் ஆச்சாரியரின் பலதரப்பட்ட மனோபாவங்களை பல சந்தர்ப்பங்களில் அறிந்தவர் தாங்கள்தான். காரணம், தாங்கள் ஆச்சாரியரின் பூர்வாசிரம புத்திரராயிற்றே. எனவே அவரின் ஒவ்வொரு அசைவையும் பூரணமாக உணர்ந்தவர் தாங்களாகத்தான் இருக்க முடியும். ஆனால் ஒரு சிஷ்யனாக அடியேன் சிலவற்றை உணர முடியவில்லை. அதை விளக்கவும் ஆச்சாரியர் முற்படவில்லை. பெரிய நம்பிகளே, தங்களாலேயே புரிந்து கொள்ள முடியாதபடி அப்படி என்ன நடந்தது? இன்று ஆச்சாரியரை பார்க்க ஒரு வயதான பெண்மணி வந்திருந்தார். ஒரு விஷயம் என்னவென்றால், ஆச்சாரியர் இதுவரையில் ஒருவரையும் தான் பார்க்க மாட்டேன் என்று ஒதுக்கியதில்லை. இன்று வித்தியாசமாக ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது. தரிசிக்க வேண்டும் என்று வந்த அந்த பெண்மணியை பார்க்க நம் ஆச்சாரியர் மறுத்துவிட்டார். அந்த வயதான தாயின் பெயரையும் மற்ற விவரங்களையும் கேட்டதுதான் தாமதம்.
இந்த ஜென்மத்திற்கும் அடியேனை காண முடியாது என்று வலியுறுத்தி சொல்லிவிடுங்கள் என்று கண்டிப்பான குரலில் சொல்லிவிட்டார். ஏன் அப்படி ஆச்சாரியர் சொன்னார் என்றுதான் புரியவில்லை. பெரிய நம்பிகளே, வந்த அந்த பெண்மணி தன் பெயரை என்னவென்று சொன்னார்? ரங்கநாச்சியார். வீரநாராயணபுரத்தை சேர்ந்தவர் என்றும் குறிப்பிட்டார். என்ன சுவாமி, தாங்கள் ஏன் மௌனமாகிவிட்டீர்கள்? ஆச்சாரியார் ஏன் அவரை பார்க்க மறுத்துவிட்டார் என்பது இப்போது அடியனுக்கு விளங்கிவிட்டது பெரிய நம்பிகளே. என்ன காரணம் அரையரே? மடத்தில் சேர வந்த பொழுது அடியனுக்கு ஏற்பட்ட அதே சூழல்தான் அப்பெண்மணிக்கும் ஏற்பட்டுள்ளது. அன்று பூர்வாசிரம புத்திரனை அடியனை பார்க்க ஆச்சாரியர் மறுத்தார். இன்று பூர்வாசிரம தர்ம பத்தினியை பார்க்க மறுத்திருக்கிறார். அரையரே, தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஆம் பெரிய நம்பிகளே, வந்தது அடியனின் தாயார் ரங்கநாச்சியார் தான். தாங்கள் இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்தில் எங்கும் தங்கியோ அல்லது யார் மூலமாகவும் தன்னை தரிசிக்கவோ முயற்சிக்க வேண்டாம் என்று உறுதியாக தெரிவித்து விட்டார் தாயே. நிமேஷ் ஹீத் வர்ஷன்